ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான்டோ. அண்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து வெப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை பற்றி. அண்ட் இதில் நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து செலினியம். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் முழுக்கவே நம்ம வந்து செலினியமை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வெப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த வெப் ஆட்டோமேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் செலினியம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வந்து வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் இந்த வெப் பேஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்ற போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து போர்ட்டல் இருக்குல்ல, ஸோ போர்ட்டலு இல்லாட்டி நம்ம ஃபேஸ்புக்கு, ஸோ ஆன்லைனில் இப்போ கரண்ட்டாக இருக்க இந்த டைனமிக் வெப்சைட்ஸு, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு அப்ளிகேஷன் செய்கிறோம், ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ அது வெப் அப்ளிகேஷன் செஞ்சு முடிச்சுட்டு அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, நம்ம செஞ்சது தான் அது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுதான் டெஸ்டிங். ஸோ அந்த டெஸ்டிங் நம்ம சொல்லிட்டோம். இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்றது இப்போ நார்மலாக டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உட்காந்து டெஸ்டிங் டீம்னு ஒன்று இருக்கும், சாஃப்ட்வேர் டீம்னு ஒன்று இருக்கும், டெஸ்டிங் டீம்னு ஒன்று இருக்கும். இவங்க சாஃப்ட்வேர் டீம் என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி இந்த டெஸ்டிங் டீம் கூட கொடுப்பாங்க. இந்த டெஸ்டிங் டீம் வந்து அதை வந்து அவங்க அந்த சாஃப்ட்வேர் டீம் செஞ்ச அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அந்த சாஃப்ட்வேருக்கான அந்த தேவைகளை அது பூர்த்தி செய்தா அப்படின்றத வந்து செக் பண்ணுறது அவங்களோட வேலை. அதேமாதிரி அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே கரெக்டாக போய் சேவ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறது வந்து டெஸ்டிங் டீமோட வேலை. பட் இந்த ஆட்டோமேஷன் அப்படின்னு வரும்போது மனுஷங்களே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே சாஃப்ட்வேர் டீம் டெவலப் பண்ண அந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி பாருங்க. ஸோ தட் நம்மளுக்கு மேன் பவர் ரொம்ப கம்மியாக தேவைப்படும். நமக்கு டெஸ்டிங் பண்ணும்போதும் அந்த டெஸ்டிங் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். இப்போ மனுஷங்க செய்கிறதுக்கும் மிஷின் செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மனுஷங்க தவற விடுற ஒரு சில விஷயங்களை மிஷின் வந்து பர்ஃபெக்டாக செய்யும். ஸோ ஏன்னா நம்ம அப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் தப்பு நடக்கிறதுக்கு 99% வந்து சான்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஆட்டோமேஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போது ஜஸ்ட் நம்ம ஒரு மெத்தாலஜிக்கு போகலாம். அதாவது இது வந்து அஜைல் மெத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அனலைஸ் அண்ட் டிசைன்ஸ்குள்ளே வரும். பட் இந்த இடத்துல நான் வந்து லேசாக இதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா டெஸ்டிங் அப்படின்றது வரும்போது இந்த மெத்தாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அஜைல் மெத்தாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸான மெத்தாலஜி. இப்போ கரண்ட்டாக டாப் ஆர்கனைசேஷனில் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சக்ஸஸ்ஃபுல் மெத்தாலஜின்னு கூட சொல்லலாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில். ஸோ நீங்கள் டெஸ்டராக இருக்கலாம், பட் ஆனால் இந்த மெத்தாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அஜைல் மெத்தாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதோடைய கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணிட்டீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லைப்ரரியன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு லைப்ரரிக்கு ஒரு சாஃப்ட்வேர் செய்ய போகிறோம். ஸோ இந்த அஜைல் மெத்தாலஜியை அதில் நம்ம அப்ளை பண்ணுறோம். எப்படி அப்ளை பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இது எப்படி இந்த கான்செப்ட் உருவாகுதுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ஓகே, ஃபஸ்ட் ரெக்குவயர்மெண்ட். அதுக்கு அடுத்தது யாருக்கு செய்ய போகிறோம், லைப்ரரியனுக்கு. ஸோ நம்ம அந்த லைப்ரரியனை போய் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த லைப்ரரியன் தான் கஸ்டமர். இப்போ அந்த கஸ்டமர்கிட்ட போய் பார்த்துட்டு, அந்த லைப்ரரியனை போய் பார்த்து உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் பிரச்சனை வருது, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து ஓவர்வியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்க்குறேன். ஓகே, அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஒரு ஸ்க்ரீனும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத பிளான் பண்ணி சாஃப்ட்வேர் டீம் கிட்ட கொடுக்குறோம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ஒரு சாஃப்ட்வேராக செஞ்சு அதை அப்படியே டெஸ்டிங் டீம் கிட்ட கொடுப்பாங்க. டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, அவங்க செஞ்ச சாஃப்ட்வேர் நம்ம பிளானிங் படி எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி ஒரு சில ஆர்கனைசேஷனில் டேரெக்டாக அவங்களே போய் டெஸ்டிங் டீமே பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி தனியாக ஒரு டீம் இருக்கும், இல்லை டெவலப் பண்ணவங்க போவாங்க, இல்லை பிளான் பண்ணாங்களே அவங்க வந்து கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷன், அவங்க என்ன ரோலில் இருக்காங்களோ அவங்க பண்ணுவாங்க. பட் நம்ம கஸ்டமர்கிட்ட போய் பேசுவாங்க. ஸோ எப்படியும் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி முடிச்ச பிறகு கூட கஸ்டமர்கிட்ட இந்த ஃபீட்பேக் வாங்குறோம். ஸோ அதுதான் இந்த அஜைல் மெத்தாலஜியோடைய ஒரு ஹாட்னஸ் சொல்லலாம், முக்கியமான ஒரு பாயிண்ட். கஸ்டமர்கிட்ட போய் பேசி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது இப்போ கரண்ட்டாக அந்த சாஃப்ட்வேரில் அப்படின்றத கேட்டுட்டு அதை திரும்பி வந்து அதை மாடிஃபை பண்ணுறாங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை வந்து ஐட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் எனக்கு கொடுத்துருக்கேன், ஃபீட்பேக் ஃப்ரம் கஸ்டமர் அண்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர்கிட்ட போய் பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வச்சு கொஞ்சம் சாஃப்ட்வேரில் மாடிஃபை பண்ணோம். ஸோ இதுதான் அஜைல் மெத்தாலஜி. கஸ்டமர்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது தான் இந்த அஜைல் மெத்தாலஜி, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இந்த அஜைல் மெத்தாலஜி நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றனா, ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறேன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். அந்த சாஃப்ட்வேரை அவங்க 100% யூஸ் பண்ணணும்.
அட்லீஸ்ட் 100% இல்லாட்டி அட்லீஸ்ட் 90% யூஸ் பண்ணணும் சாட்டிஸ்ஃபையாக. ஸோ அப்படி இல்லைனா நம்ம சாஃப்ட்வேர் செய்கிறதுல ஒரு பிரயோஜனமே இருக்காது. மேபி நம்ம அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்துருப்போம், மேபி அவங்க வந்து நம்ம பிளான் பண்ணும்போது அந்த சில இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஃபீட்பேக் கேட்டு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணலன்னா அந்த சாஃப்ட்வேர் செஞ்சதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ டெஸ்டர்ஸ் வந்து தான் பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடியே கஸ்டமர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர் டீமை மாடிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவங்களுக்கு திரும்பி வந்து டெஸ்டிங் டீம் அனுப்புவாங்க. ஸோ இது ப்ராசஸ் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும். இதை வந்து ஐட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஒரு பேசிக் மெத்தாலஜி. ஸோ இது வந்து கண்டிப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கீங்கனாலே இந்த மெத்தாலஜி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த டெஸ்ட் ஆட்டோமேஷனோடைய அட்வான்டேஜ் அப்படி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்து செக் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய காம்பினேஷனில் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷனில் வந்து நம்ம வந்து மேனுவல் டெஸ்டிங்கை விட இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். பிகாஸ் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 100x100 காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேட்ரிக்ஸ் இந்த காம்பினேஷன் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அத்தனை காம்பினேஷன்லையும் நம்ம போய் மேனுவலாக ஒரு ஆள் இருந்தாருன்னா செக் பண்ண மாட்டார். அவர் வந்து அதிகபட்சம் ஒரு 10 செக் பண்ணுவார், ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு மூவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து டெஸ்டிங் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு வரும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இது வந்து 100x100 அந்த முழு டெஸ்டிங்கையும் காம்பினேஷன் டெஸ்டிங்கும் இதால் இந்த நம்ம அப்ளிகேஷனால் பண்ண முடியும் இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னால. அதேமாதிரி கஸ்டமருக்கு ஃபீட்பேக் கொடுக்குறதும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். விச் மீன்ஸ் நாட் கஸ்டமர், டெவலப்பர்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஃபாஸ்ட்டாகவும் தெளிவாகவும் கொடுக்கலாம். அதேமாதிரி இந்த ஐட்ரேஷனுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. இந்த டெஸ்ட் கேஸ் நம்ம எத்தனை வாட்டி என்ன எழுதலாம், அதுக்கான ரிசல்ட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது வந்து அஜைல் மெத்தாலஜிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ப்ராப்ளம் திரும்பி நம்ம சாஃப்ட்வேர் டீமுக்கு சொல்லி திரும்பி அதை மாடிஃபை பண்ணி திரும்பி நம்ம கிட்ட வந்து திரும்பி அது வந்து அந்த சர்க்கிள் வந்து இதனால கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும், பர்ஃபெக்டாக நடக்கும். என்ன ப்ராப்ளம், நம்ம சாஃப்ட்வேரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை சீக்கிரமாக. அதேமாதிரி இதோடைய டாக்குமெண்டேஷன் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, அதோட ரிசல்ட் நம்மளுக்கு ஒரு லாக் ஃபைலில் வரும். ஸோ அதோடைய அந்த ரிசல்ட் கூட நம்மளுக்கு வந்து தெளிவாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும் கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ இதனால் டீசெண்டாக இருக்கும் நம்மளுக்கு உண்மையாக சொல்லணும்னா. ஸோ அதனால் அதுவும் ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு. நம்ம ஒரு டெஸ்டிங் முடியுது, அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். அதேமாதிரி மேனுவல் டெஸ்டிங்க்கும் இந்த டெஸ்டிங்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மேனுவலாக ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அது பாஸ் ஆகலாம். பட் அதே மேனுவலாக பண்ண அதே டெஸ்ட் எடுத்து இந்த ஆட்டோமேஷன் டூலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா மேனுவலாக பண்ணும்போது பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் ஆட்டோமேஷனில் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே இதை கம்பேர் பண்ணக்கூடாது மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் பற்றி. ஓகே, ஸோ இல்லை என்ன ஒரு விஷயமும் இருக்குது, எப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு போகலாம், எப்போ போகக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய வெப் அப்ளிகேஷனில் வந்து ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது வந்து உங்களுடைய ப்ராஜெக்டோடைய வெயிட்டேஜ் அண்ட் டைம் பீரியட். ஸோ உங்களுக்கு டைம் பீரியட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் போகிறது வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது உங்கள் ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசாக இருந்துன்னு சொல்ல மாட்டேன், ஓகே மீடியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மீடியமாக இருக்குது. ஸோ டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் போகிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆட்டோமேஷன் வரும்போது நம்ம அதுக்கான கொஞ்சம் கோட் எழுதி கொஞ்சம் அதுக்கான ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கும் கொஞ்சம் டைம் செலவாகும். பட் நம்ம ப்ராஜெக்ட் டைமிங் அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஆட்டோமேஷன் போயிட்டு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இதுக்குன்னு தனியாக கொஞ்சம் டைம் அலர்ட் பண்ணி அது செய்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்டோடைய டைமை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் போகலாமா இதுக்கு போகலாமான்னு டிசைட் பண்ணுங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மேனுவல் டெஸ்டிங் போங்க, அதுதான் என் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு சஜஷன் தான், பட் உங்களோட இஷ்டம். பட் இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னாச்சு, 2004 ஐ திங்க் ஜேசன் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பி ஒரே பேஜை மாடிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணார்,
ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஒன்று கிரியேட் பண்ணார். அந்த லைப்ரரி என்ன பண்ணுன்னா, இவர் பண்ணுற அந்த மேனுவலாக பண்ணுற டெஸ்டிங்கை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். இவர் என்ன சொல்கிறாரோ அதேமாதிரி அது டெஸ்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு லைப்ரரியை உருவாக்குனாரு. அந்த பர்டிகுலர் லைப்ரரி தான் இப்போ வரைக்கும் அந்த செலினியமில் பேஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உருவாக்கி அதை வந்து செய்ய ஆரம்பிச்சார். ஸோ செய்ய ஆரம்பிக்கும் போது ஓகே ஃபைன், அது வந்து எல்லாருக்கும் அது புரிஞ்சுது, எல்லாராலையும் அது ஈஸியாக யூஸ் பண்ண முடிஞ்சுது அதை ரிலீஸ் பண்ணும்போது. ஸோ அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அது ஒரு சில பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் சர்டன் பீரியடில் நம்ம ப்ரௌசர்லேயும் ஒரு சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியை வந்து ஸ்டாப் பண்ணும், இதை யூஸ் பண்ண விடாமல். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த டைம் பீரியடில் கூகுள் வந்து வெப் டிரைவர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் நான் டீப்பாக போக வரும்ல, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ரெண்டுத்தையும் இந்த வெப் டிரைவர்ஸையும் இந்த இவர் எழுதி வச்சிருந்தாரில் அந்த லைப்ரரி, ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து செலினியம் அப்படின்ற ஒரு பர்ஃபெக்டான டூலை உருவாக்குனாங்க. ஸோ இது உருவாக்குனது மூலியமா டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் எந்த ஒரு செக்யூரிட்டி லெவல் ப்ரௌசர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வராமல் அவங்களோட அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வெப் டிரைவர்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக். இதை வந்து நான் லேட்டராக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக இந்த வெப் டிரைவர் அப்படின்ற அந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு சைமன்ஸ் அப்படின்றவர் தான் உருவாக்குனாரு. அவர் வந்து ஒரு கூகுள் இன்ஜினியர். ஸோ ஜஸ்ட் நான் இதை இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க இதை டூலை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ சீரீஸில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து செலினியம் ஐடிஇ, இன்னொன்று வந்து செலினியம் வெப் டிரைவர்ஸ், தேர்ட் வந்து செலினியம் சர்வர். ஸோ இதை நான் ஒன்றா பார்க்கலாம். அண்ட் கடைசியாக வந்து இதில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லாம் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ரௌசருக்கு போகிறேன். இப்போ என்னோடய ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ப்ரௌசரில் நான் ஆல்ரெடி செலினியம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கணுன்னா டூல்ஸில் போயிட்டு, ஸோ இங்கே இருக்கும் செலினியம் ஐடிஇ. ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதை திரும்பி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அதை வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிறத எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதில் டூல்ஸில் போய் ஆட் ஆன்ஸ் போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும் செலினியம் ஐடிஇ 2.9. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன் அண்ட் இதையும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஷாப் டெவலப்மெண்ட் ஃபார்மேட்ஸ், ஸோ இதையும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, நம்ம அந்த செலினியம் ஐடியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிள், நம்ம கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் செலினியம்னு போடுங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லிங்க் www.seleniumhq.org, வெப் ப்ரௌசர் ஆட்டோமேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அவங்களுடைய சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செலினியம் வெப் டிரைவர்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதை விட்டுருங்க, நான் அதை லேட்டராக சொல்கிறேன். அண்ட் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செலினியம் ஐடிஇ அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது அதோடைய அந்த டூல் வந்து இப்படி தான் இருக்கும், நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோடைய ப்ளகின்ஸ், ஸோ இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் கீழே வந்துடுங்க. முக்கியமாக நான் இதில் சொல்கிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் வந்து எல்லா லாங்குவேஜ்க்கும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமாக ஷாப்க்கு. ஜஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஓகே, இங்கே இருக்குது செலினியம் ஐடிஇ. ஸோ இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் பிளக்இன். நான் இப்போ கரண்ட்டாக ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.9.0 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர்ஃபாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் தரும். ஸோ இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் ஜஸ்ட் அலோ. ஸோ பார்த்தீங்கன்னா நியர்லி இது வந்து 700 KB. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகுது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும். ஜாவா ஃபவுண்டேஷன், ஃபார்மேட்ஸு, ஷாப்பு, பைத்தானு, ஸோ ரூபி, ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் சிம்பிள் இன்ஸ்டால்னா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபயர்ஃபாக்ஸை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஜஸ்ட் ரீஸ்டார்ட். ஓகே, ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுது. இப்போது நம்ம செலினியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் டூல்ஸ், வெப் டெவலப்பர், ஸோ பார்த்தீங்கன்னா செலினியம் ஐடிஇ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் நம்ம ஃபயர்ஃபாக்ஸில்
சக்ஸஸ்ஃபுல்லாக செலினியம் ஐடி இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இதை வச்சு நம்ம இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செலினியத்தில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் சிம்பிளாக. ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம செலினியம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிக் டு ரெக்கார்டு அப்படின்னு இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணேன்னா டிஃபால்ட்டாக அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ டூல்ஸில் போயிட்டு செலினியம் ஐடி, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நவ் ரெக்கார்டிங் அப்படின்னு வருது பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் எம்டியாக இருக்குது. டெஸ்ட் கேஸ் வந்து அன்டைட்டில் இருக்குது. ஜஸ்ட் இப்போதைக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இப்போ சம் கோட்ஸ் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ இப்போ என்னுடைய பேஜில் வந்து நான் seleniumhq.org அவங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இந்த ஃப்ளோவை பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது நான் டவுன்லோடை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது நான் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது நான் சப்போர்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 4 கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 4 வாட்டி நான் கிளிக் பண்ணேன் இல்லையா, இந்த 4த்தையும் நம்முடைய செலினியம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செலினியத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன், டவுன்லோடை கிளிக் பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன், அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது என்னென்ன கிளிக் பண்ணுறனோ, நான் ப்ரௌசரில் என்னென்ன வேலை செய்கிறனோ எல்லாத்தையும் நம்மளுடைய செலினியம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோம். ஸோ இதுதான் டெஸ்டிங். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திரும்பி அதை ப்ளே பண்ணோன்னா திரும்பி நான் இன்னொரு வாட்டி நம்ம செய்ய தேவையில்ல, இந்த செலினியமே அதை செஞ்சிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ரௌசரை கொஞ்சம் சுருக்கிக்க, ஜஸ்ட் கொஞ்சம். ஓகே, இதை வந்து நான் இப்படி வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய seleniumhq.org சைட்டில் இருக்கேன். ஸோ போயிட்டு நான் வந்து இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய டெஸ்டிங் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கணும் அப்படின்றத வந்து காமிக்கிறது. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக வச்சிடுறேன். ஸோ தட் நம்மளுக்கு எப்படி ரன் ஆகுது அப்படின்றத ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது வந்து ப்ளே கரண்ட் டெஸ்ட் கேஸ். இது வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல நிறைய டெஸ்ட் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒரேடியாக ப்ளே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் போகுது, அடுத்தது ப்ராஜெக்ட் பேஜை கிளிக் பண்ணுது, அடுத்தது டவுன்லோட் பேஜை கிளிக் பண்ணுது, அடுத்தது டாக்குமெண்ட் பேஜை கிளிக் பண்ணுது, அடுத்தது சப்போர்ட் பேஜை கிளிக் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதுவே நடந்தது, நம்ம எதுவுமே பண்ணல. ஓகே, ஸோ நான் இன்னொரு வாட்டி ரன் பண்ணுறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு org ப்ராஜெக்ட் டவுன்லோட் டாக்குமெண்ட் சப்போர்ட். ஸோ வந்து நான் அந்த போன ப்ராசஸை வந்து என்னுடைய அந்த செலினியம் ஐடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதையே திரும்பி பண்ணுது. ஸோ நான் இப்போ ஃபுல் ஸ்பீடில் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்றது பாருங்கள். ஓகே, ஃபைன், ஃபினிஷ்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த செலினியம் ஐடியோடைய ஒரு 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 மேஜர் ஐடியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணலாம், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ டாஸ்க் கொடுக்கலாம். அண்ட் அதுக்கு நீங்கள் வந்து பேரை மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த அன்டைட்டில் இருக்கிறது வந்து டெமோ டெஸ்ட் 01, இதுக்கு வந்து டெமோ டெஸ்ட் 02. அண்ட் இது தேவையில்லைனா நீங்கள் டெலீட் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டெலீட். அண்ட் முக்கியமாக இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து என்னுடைய ப்ரௌசரை இப்போ நான் கிளிக் பண்ணி இங்கே ரன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் டு ரெக்கார்ட் இருக்குல்ல, நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்னோடய ப்ரௌசரில் என்னென்ன பண்ணுறனோ அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய .orgக்கு போயிட்டு நான் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன். அண்ட் டவுன்லோட்ஸ் நான் கிளிக் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் கிரியேட் ஆகும். அண்ட் டாக்குமெண்ட் அண்ட் திரும்பி நான் டவுன்லோட் போயிட்டு கீழே போய் ஜஸ்ட் நான் லாஸ்ட் பேஜ் போயிட்டு செலினியம் ஐடி இங்கே கீழே இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது நம்முடைய செலினியம் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா சம் கோட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு செலினியம் இந்த இதில் இருக்க யூஸ் பண்ணுற இந்த கோட்ஸை வந்து நம்ம வந்து இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா செலினி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய இந்த கமாண்ட் பேர். இது வந்து
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது வந்து ஒரு சின்டெக்ஸ் மாதிரி. ஜஸ்ட் சின்டெக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சம் பஞ்ச் ஆஃப் கோட், பஞ்ச் ஆஃப் செப்பரேட் கோட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, ஜஸ்ட் சின்டாக்ஸ். இது வந்து இதோடைய பேர் வந்து செலினி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, லிங்க் ஈக்குவல் டு ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட்னு ஒரு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் ஒரு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்குது ஆக்சுவலி. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன் போகும்போது நம்ம வெப் பேஜில் இருக்க ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண நினைக்கும் போது ஒரு சில கோட்ஸ்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே அதுக்கான டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அது போய் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து எப்படி இந்த கிளிக்ஸை வந்து ஷீஷாப் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்னோட செலினியம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் selenium.org அப்படின்ற பேஜுக்கு வந்துடுறேன். ஸோ இப்போ டூல்ஸில் போயிட்டு செலினியம் ஐடிஏ. ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி ரெக்கார்டிங்கில் டிஃபால்ட்டாக ரெக்கார்டிங்கில் இருக்கும். இப்போ வந்து நான் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுறேன். கீழே வந்துட்டு ஜஸ்ட் செலினியம் ஐடிஇ கடைசியில் இருக்கல, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கீழே நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, செலினியம் ஐடி பிளகின்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு குறிப்பிட்ட அந்த கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் போகுது, டவுன்லோட் போகுது, அதுக்கடுத்தது செலினியம் ஐடிக்கு லிங்கை கிளிக் பண்ணுறேன், அதுக்கடுத்தது செலினியம் ஐடி பிளகின்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளோ இருக்குல்ல, இந்த ஃப்ளோவை அப்படியே நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைல் export test case as இங்கே பார்த்தீங்கன்னா ரூபி, பைத்தான், ஜாவா, ஷீஷாப் அப்படின்னு நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஷீஷாப். அதுவும் வெப் டிரைவர் கூட நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிமோட் கண்ட்ரோல் என்னன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப் கண்ட்ரோல்ஸ் பண்ணி பார்ப்போம். வெப் டிரைவர்ஸ். ஸோ ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய டெஸ்க்டாப்பில் நான் வந்து டெமோ டெஸ்ட் அப்படின்னு நான் போட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீஷாப் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், அதாவது ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இந்த கமெண்ட்டை பண்ணுறதுக்கான ஒரு ஷீஷாப் கோட். இப்போ என்னுடைய இந்த ஐடிஇ இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குல்ல, இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சதை அப்படியே ஷீஷாப் கோடுக்கு அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஷீஷாப் கோடை ரன் பண்ணோன்னா, இப்போது இந்த ஷீஷாப் கோடை நம்ம ரன் பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக இதை அப்படியே செய்யும். இந்த இடத்துல என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதை அப்படியே செய்யும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் என்னுடைய நம்மளோட டெஸ்க்டாப்பில் டெமோ டெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், .csல இருக்கும். ஸோ நம்மளுடைய ஐடிஇ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அழகாக ஒரு கிளாஸ் ஃபைலாக இந்த ப்ராசஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விஷுவல் ஸ்டுடியோ 2012 ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிளாஸ் ஃபைலை அப்படியே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஷீஷாப் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுடைய வெப் ப்ரௌசர், வெப் டிரைவர், ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு selenium.comக்கு போகுது. அதுக்கடுத்தது அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுறோம், டவுன்லோட் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுறோம், அப்புறம் செலினியம் ஐடி அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுறோம். செலினியம் ஐடின்ற லிங்கை கிளிக் பண்ணுறோம், அப்புறம் செலினியம் ஐடி பிளகினை கிளிக் பண்ணுறோம். ஸோ அந்த ஃப்ளோ வந்து அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ மற்றதெல்லாம் பட்ச் ஆஃப் சப்போர்ட்டிங் கோட்ஸ். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து இந்த கோட்ஸ் இருக்குல்ல, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த செலினியம் ஐடியா யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோவை பண்ணிட்டோம், அந்த ஃப்ளோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அதை வந்து ஷீஷாப் கோடாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாச்சு. பட் லோ லெவல் டெஸ்டிங்கில் வந்து இந்த செலினியம் ஐடியை வச்சு ஒர்க் பண்ணிடலாம். பட் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான டெஸ்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த செலினியம் ஐடிஇ அப்படின்றது வந்து முழுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது வந்து சந்தேகம் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே கோட் ரைட் பண்ணி நமக்கு தேவையானதை நம்மளே செய்வோம். ஸோ அதுதான் இதோடைய அல்டிமேட் எய்மே. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம வந்து எப்படி செலினியம் டிரைவர்ஸை ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அதுக்கான கோட்ஸை எழுதலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்.